தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாண்ட் இன்வெஸ்டிங் வெப்சைட்டான கோல்டன் பிஐயில் எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பாண்டுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. கோல்டன் பிஐயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போயிடும். அங்க உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆயிரும். அடுத்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும். இங்கே என்டர் யுவர் ஃபுல் நேம் அஸ் பர் பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேன் கார்டில் உங்களோட நேம் எந்த மாதிரி இருக்கோ அதை பார்த்து அப்படியே இங்கே டைப் பண்ணுங்க. இனிஷியல் ஃபஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் போடுங்க. இனிஷியல் லாஸ்ட் இருந்தது அப்படின்னா லாஸ்ட் இனிஷியல் போடுங்க. இல்லை பேன் கார்டில் வந்து உங்கள் அப்பா பேரோட இருக்குது அப்படின்னா சேம் பேன் கார்டில் உங்களோட நேம் எந்த மாதிரி இருக்கோ அதை பார்த்து அப்படியே இங்கே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே என்டர் யுவர் டிசைடு இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ், ஓகேங்களா, ஜிமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண ஜிமெயிலுக்கு 6 டிஜிட் ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்து இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேயூசி வந்து பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கேயூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களோட பேன் கார்டு எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி இங்கே கோல்டன் கலரில் ஒரு பேன் கார்டு இருக்கும். ஸோ அதில் ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல பேன் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிறது இருக்கும், ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகெயின் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகும். ஸோ பேன் கார்டு எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணணும். டெல் அஸ் அபவுட் யூ அப்படின்னு இருப்பாங்க. சிங்கிளா, மேரிடா, எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் வந்து ப்ரைவேட்டா, பப்ளிக்கா, ஸோ என்ன ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட சேலரி எவ்வளோ, இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே சேவ் ஆகும், ஓகேங்களா. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வரும். அது வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே லோட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஏ செல்ஃபி அப்படின்னு இருக்கும். கீழே ப்ரொசீட் டு கேப்சர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கேமராக்கான பர்மிஷன் வந்து கேட்பாங்க உங்களோட ப்ரௌசரில், ஓகேங்களா. மொபைலில் இருந்தது அப்படின்னா பர்மிஷன் கேட்பாங்க. ஓகே எனபிள் கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்களை செல்ஃபி மட்டும் எடுங்க, ஓகேங்களா. க்ரீன் கலர் அந்த பாக்ஸ் வந்தோடனே கேப்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செல்ஃபி வந்து கேப்சர் ஆயிரும். அதுக்கடுத்து நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை வித் யூபிஐ, மேனுவலி, நம்ம 2 விதமாக நம்ம வெரிஃபை பண்ணலாம். மேனுவலி அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். யூபிஐ அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸ்க்ரீனில் தெரியுற அந்த கியூஆர் கோடு இருக்கு இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ₹1 பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை ஆயிரும். இல்லை என்டர் யுவர் டீட்டெயில்ஸ் மேனுவலி அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸோ இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணணும், ஓகேங்களா. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். மோஸ்ட்லி யூபிஐ வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ யூபிஐ கிளிக் பண்ணி ₹1 நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை ஆயிரும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை மேனுவலாகவும் என்ட்ரு பண்ணிக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து ஆட் யுவர் சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல ட்ரா சிக்னேச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்க்ரீன்லேயே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள். டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரா பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ வந்து டெஸ்க்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிக்னேச்சரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் கூட பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகெயின் ஆல் லுக்கிங் குட் அப்படின்னு வரும். ஸோ ரீடைரக்டிங் யூ டு அவர் பார்ட்னர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆதார் லிங்க்டு இ-சைன் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், ஓகேங்களா. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு சைன் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஓடிபியை பார்த்து இங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத வந்து கொடுங்க,
ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சைன் இன் பண்ணிட்டோம். சைன் இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்னேச்சர் அந்த டிமேட்டை வந்து நம்ம லிங்க் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு லிங்க் யுவர் ஆக்டிவ் டிமேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டிமேட் ஐடியை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஜீரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன், குரோ எந்த வெப்சைட்டாக இருந்தாலும், அதாவது எந்த புரோக்கரில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புரோக்கரில் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா டிமேட் 10 ஐடின்னு இருக்கும் 16 டிஜிட்டில். அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். எந்த புரோக்கரோட ஐடி வேணாலும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் பாண்டு வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களோட டிமேட் ஹோல்டிங்கில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால நம்மளோட டிமேட் ஐடியை நம்ம என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ண உடனே கீழே நீங்கள் என்ன புரோக்கரில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ஷோ ஆகும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துட்டு கீழே வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிமேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஐயோட கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இது நீங்கள் ஒவ்வொரு புரோக்கரோட ப்ரொஃபைல் செக்ஷன், இப்போ நீங்கள் ஜீரோதா இருக்குது அப்படின்னா ஜீரோதா ஆப்பில் போய்ட்டு உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டிமேட் ஐடி இருக்கும். ஓகேங்களா. ஸோ கேஎஃப்சி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்தோடனே ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் யுவர் ரிஸ்க் ப்ரொஃபைல் சுச்சுவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் வந்து ஒரு லோ ரிஸ்க்கா, மாடரேட்டா, ஹை ரிஸ்க்கா, இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக நான் ஒரு மாடரேட் ரிஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நிறையா பாண்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஆக்காரா கேபிட்டல் அட்வைசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14% வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பாண்ட்ஸ் வந்து இதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த பாண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோ வந்து எம்டியாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா கேஎஃப்சி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இங்கே பாண்டு, உட் சர்வ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம கோல்டன் பிஐயில் வந்து பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட், அதாவது கோல்டன் பிஐயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன், அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.